வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன். தடம் மாறுகிறார்களா வழக்கறிஞர்கள் என்ற கேள்விதான் இன்றைய ஆயுதத்துடைய தலைப்பாக இருக்கிறது. இந்த கேள்வி ஏன் எழுகிறது? வழக்கமாக சமூக நீதிக்காக, இலங்கை பிரச்சனைக்காக, காவல்துறையான மோதலுக்காக, நீதிபதிகள் நியமனத்துக்காக என்று பல்வேறு பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் முதல் முறையாக அவர்களுடைய வழக்கறிஞருடைய தாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகத்தை தாக்குகிறார்கள், பார் கவுன்சிலை தாக்குகிறார்கள். வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் தாயகம், அவர் சீனியர் அட்வொகேட்டோ ஜூனியர் அட்வொகேட்டோ புதிதாக சேர்ந்தவரோ ஒவ்வொரு வழக்கறிஞரும் பதிவு செய்து கொள்வது, இவர் வழக்கறிஞர் என்பதற்கான அங்கீகாரமாக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தை வழங்கக்கூடியது பார் கவுன்சில் தான். பார் கவுன்சில் ஒருவர் பதிவு செய்தால்தான் அவர் வழக்கறிஞராகவே வழக்கு நடத்த முடியும். அப்படிப்பட்ட இடமான பார் கவுன்சிலை வழக்கறிஞர்களே தாக்குகிறார்கள். காரணம் என்ன? தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் என்று ஒரு சங்கம் பதிவு செய்யப்படுகிறது. அந்த சங்கத்துக்கு எப்படி அனுமதி வழங்கலாம் என்று கடுமையான போர்க்குரலை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தில் உட்பட அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய இன்னும் 4-5 சங்கங்கள் இந்த கடுமையான போர்க்குரல் எழுப்பின. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பு நடந்தது. அது மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக வழக்கறிஞர் சங்கத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டதற்கு எதிராக ஒரு போர்க்குரல் எழுந்தது, நீதிமன்ற புறக்கணிப்பு நடந்தது. இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் என்ன? வழக்கறிஞர்கள் மோதிக்கொள்வது உண்மையிலேயே ஒரு சங்கத்துக்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் வழங்கக்கூடாது என்ற ஜனநாயக பிரச்சனையுடைய அடிப்படையா, அல்லது நீ பெரியாளா நான் பெரியாளா என்ற தனிப்பட்ட நபர்களுடைய மோதலா? இதுதான் ஒரு பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைய ஆயுதத்தில் நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். தடம் மாறுகிறார்களா வழக்கறிஞர்கள் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதத்தில் விவாதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி நம்முடைய மெட்ராஸ் பார் அசோசியேஷனுடைய தலைவர் திரு தமிழ்மணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அதே போல பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய தலைவர் திரு செல்வம் இருக்கிறார். சென்னை பிரான்ச்சுடைய, சென்னை புதுச்சேரியுடைய தமிழ்நாடு, சென்னை தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டும் சேர்த்து சொல்லலாம். திரு செல்வம் இருக்கிறார் நம்மோடு. அதே போல தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்துடைய பிரதிநிதியாக திரு செந்தில் நம்மோடு இருக்கிறார். அதே போல சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை சேர்ந்த திரு பால் கனகராஜ் இருக்கிறார். உங்கள் 4 பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு அடிப்படையான காரணமா இருக்கக்கூடிய திரு பால் கனகராஜ் வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வழக்கமா நீங்க காவல்துறையினோட தான் மோதுவீங்க. என்ன ஒரு புது வித்தியாசமா நீங்க வழக்கறிஞருக்குள்ள மோத ஆரம்பிச்சீங்க? அதற்கான காரணம் என்ன? இதற்கான உங்களுடைய இந்த கோபத்துக்கான அடிப்படை காரணம் என்ன திரு பால் கனகராஜ்? அதாவது வழக்கறிஞர்களுக்குள்ள மோதல் என்பது சொல்வதை விட பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு நடவடிக்கையை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் அந்த தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு கொடுத்த அங்கீகாரத்துக்கு எதிரான ஒரு போர்க்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு அங்கீகாரம் கொடுப்பதற்குண்டான நோக்கம் என்ன என்றதான் கேள்வியே. தேவையற்ற ஒரு செயல், ஒரு சென்டர்ல ஒரு கோர்ட் இருக்கணும்னாக்கா, இங்க ஏற்கனவே 100 வருடங்களாக 4 சங்கங்கள், அதில் 3 சங்கங்கள் குறிப்பாக இயங்கி வருகின்றன. ஒரு சங்கம் பெண் வழக்கறிஞர் சங்கம் 50 ஆண்டு காலமாக இயங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஒரு குறிக்கோள் இருக்கிறது. இந்த தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு என்ன குறிக்கோள் இருக்கிறது? எதற்காக அந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? எதன் அடிப்படையிலே இந்த அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதுதான் கேள்வி. ஆகிய வழக்கறிஞர்களை மோதலை உருவாக்குவது இந்த தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திற்கு கொடுத்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் தான். நான் திரு செல்வத்தை கேட்க, தமிழ்நாடு மற்றும் புதுவைக்கான பார் கவுன்சிலுடைய தலைவர். வழக்கமா வழக்கறிஞர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்தா நீங்க ஒரு சமரசமோ ஒரு தீர்வு சொல்லக்கூடிய அமைப்பா இருப்பீங்க. நீங்களே இந்த பிரச்சனையில் ஒரு பார்ட்டி ஆகக்கூடிய நிலைமையில் வந்திருக்கிறது. பார் கவுன்சிலுக்கு நேர்ந்த ஒரு இழுக்கு நீங்க நினைக்கலையா? கண்டிப்பா. இது வழக்கறிஞர்கள், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் 19/2/2009 வழக்கறிஞர்களை போலீசார் தாக்கினார்கள் அல்லவா? அதே போல வழக்கறிஞர்களை தன் தாய் வீட்டை தாக்கிய ஒரு கருப்பு தினம்தான் என்று சொல்ல வேண்டும். காரணம், இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு, எந்த ஒரு மனிதனுக்கும் அடிப்படை உரிமை இருக்கின்றது ஒரு சங்கங்கள் ஆரம்பிப்பதற்கு. இப்ப தமிழ்நாடு பார் கவுன்சில் கொடுக்கப்பட்ட சங்கம் இதுவரை 244 சங்கங்கள் தமிழகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த சங்கத்தை மட்டும் தனிப்பட்ட ஒரு மனிதன் என்று கூறிக்கொண்டு போராட்டம் செய்வது என்னவென்றால் எனக்கு புரியவில்லை. காரணம், ஒரு சங்கம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அதனுடைய நெறிமுறைகளை பார்த்துத்தான் தமிழ்நாடு பார் கவுன்சில் கொடுக்கிறது. முக்கியமா சொல்லணும்னா, இது சங்கம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், சங்கத்தை நாங்க கொடுத்துட்டோம், ரெகக்னைஸ் பண்ணிட்டோம் சொல்றதெல்லாம் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய ட்ரேட் யூனியன் மாதிரி. நத்திங். தமிழ்நாடு அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞருடைய சேமநல நிதி ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பவர் இருக்குது. மற்றபடி எந்த ஒரு பவருமே அவங்களுக்கு கிடையாது. அதையும் தாண்டி எழுதப்படாத பவர் எவ்வளவு இருக்குன்னு வழக்கறிஞர் எல்லாருக்குமே, அதையும் தாண்டி பவர் இருக்குன்னா இது தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கும் இல்ல வழக்கறிஞர் சங்கம் கொடுத்ததுக்கும் போட்டி இல்ல. 2 தனிப்பட்ட மனிதர்களுடைய பவர் பாலிடிக்ஸ் தான் சொல்லணும்.
அதுல வந்து பார் கவுன்சிலும் இண்டல்ஜா இருக்குது வந்து ஒரு சரியான திரு செந்தில்கிட்ட கேட்க விரும்புறேன். உங்களுடைய சங்கம் தான், உங்களுடைய சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு பிரபாரனுடைய அமைப்பு, இந்த தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு அடிப்படை காரணமா இருக்குது. உங்களுடைய சங்கத்துக்கு அங்கீகாரம் வழங்கியது தவறா சரியா அப்படின்னா இவ்வளவு பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க திரு செல்வம் சொன்னவர்கள் 244 சங்கம் இருக்குது. நீங்க திரு செந்தில் உட்பட எல்லாருமே வேற வேற சங்கத்துல ஏற்கனவே உறுப்பினராக இருந்தீங்க. இப்ப தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் புதிய சங்கம் உருவாக்குறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? உங்களுக்கு அங்கீகாரம் பற்றி நான் அப்புறம் பேசுறேன். நீங்க பிரபாகரன் ஒரு அமைப்போட தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற தவிர வேற இந்த வழக்கறிஞர் சங்கம் புதிய உருவாக்குறதுக்கு என்ன நோக்கம் இருக்கு? எங்க சங்கத்துக்கு குறிக்கோள் நாங்க வெளியிட்டு இருக்கோம். எங்களுக்கு பைலாஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. மற்றும் உங்களுடைய பைலா எல்லாமே ஏற்கனவே இருக்கக்கூடிய 244 சங்கத்துடைய பைலாக்கும் 244 சங்கத்துடைய குறிக்கோளுக்கும் முரண்பட்டதா? அதாவது எப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தை எடுத்துக்குவோம். இப்போ வந்து ஒரே இடத்துல பவர் சென்டர் வந்து MHA மட்டும் இருக்கு. அப்படி இருக்கப்ப என்ன செய்யணும், பல பிரச்சனைகளை வந்து அவங்க எடுக்காம விட்டுறாங்க. அது தலைவராக வர பொறுப்புக்கு வரவங்களோட தனிப்பட்ட விருப்புகளுக்கு உட்பட்டதா ஆயிடுது. உதாரணமா சொல்ல வேண்டும்னா, கடந்த 19/2/2009 காவல்துறையினர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள். அது சிபிஐ விசாரணைக்கு உடனடியாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிபிஐ விசாரணை செய்து 4 காவலர்கள் மட்டும்தான் அந்த உயர்நீதிமன்றத்தை தாக்கினார்கள் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க. அது ஒரு கேள்விக்குரிய பத்திரிகைன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா அங்க நடந்த சம்பவம் எல்லா ஊடகத்திலுமே வந்தது, எல்லா இதுலயுமே பிரிண்டட் மீடியாவில வந்தது, விஷுவல் மீடியாவில வந்தது. எத்தனை போலீஸ் இருந்தாங்க, சில IPS ஆபீசரை காப்பாற்றுறது 4 காவலர்கள் மட்டும்தான் போட்டாங்க. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, வழக்கறிஞர்கள் நிறைய பேர் போராட்டங்கள் நடத்துறாங்க. குறிப்பா சும்மா அங்கங்க குரூப்பா பண்றாங்க. தவிர இதே MHA ஜெனரல் பாடி கூட்ட மாட்டேங்கிறாங்க. MHAக்கு லெட்டர் கொடுக்கணும், ஜெனரல் பாடியை கூட்டுங்க, இதில் உடனடி நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அப்ப தலைமை வந்து ஜெனரல் பாடி கூட்டல, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இவ்வளவு இது சொல்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தை இருக்கிறாங்களே, அந்த வழக்குல வந்து மீண்டும் விசாரணை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் டைரக்ஷன் பெட்டிஷன் போட்டது தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் மட்டுமே. இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் சங்கம் இதுவரை தாக்கல் செய்யவில்லை, முன்னாள் அசோசியேஷன் தாக்கல் செய்யவில்லை, பார் அசோசியேஷன் தாக்கல், லா அசோசியேஷன் யாருமே வந்து தாக்கல் பண்ணல. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் மட்டும்தான் அந்த வழக்கு தாக்கல் செய்து அதில் மறு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு மும்பைல இருந்து ஒரு டீம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே தெரியும், எல்லா அபிஷியல்ஸும் சம்மன்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது பல பிரச்சனைகள் அங்க விருப்பம் அவங்க எடுக்காம போறாங்க. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் ஆரம்பிச்சு அந்த சங்க தலைவர் பிரபாரன் இல்லாம அவர் தனி மனிதராக கூட அந்த வழக்கு தொடுத்திருக்க முடியும். ஒரு வழக்குங்கிறது தனிப்பட்ட நபர் தொடுக்கிறது. எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கு போட்டியா அவங்க செயல்படாம இருந்தாலும் நாங்க செயல்படுறத தாண்டி நீங்க முதல்ல ஒரு வார்த்தை பயன்படுத்துறீங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் பவர் சென்டரா இருக்கிறாரு. பவர் சென்டரா யார் இருக்கிறது அப்படின்னு திரு செல்வம் போல 2 தனிநபர்களுக்கு இடையிலான ஒரு பிரச்சனையை நீங்க வந்து வழக்கறிஞர்கள் ஒட்டுமொத்த வழக்கு சமுதாயத்துக்கே ஒரு பிரச்சனை மாதிரி மாத்த பாக்குறீங்களா? அப்படி கிடையாது. அதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்யறது, தனிப்பட்ட நபர் தாக்கல் செய்யறதுக்கு, ஒரு சங்கம் தாக்கல் செய்யறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தனிப்பட்ட முறையில் பிரபாரம் தாக்கல் நீதிமன்றம் மாறி பார்க்குமா என்ன? அப்படி கிடையாது. சங்கம் மூலியமா தாக்கல் செய்யறப்ப அதுக்கு பவர் கூட, அதோட நிறைய மெட்டீரியல் இல்ல. ஒரு சங்கமே தாக்கல் செய்யறப்ப அதோட இது வேற, தனிப்பட்ட நபர் முறையே கேள்விக்குள்ளாக்குறீங்க நான் நினைக்கிறேன். அப்படி கிடையாது. சொல்ல வரேன்னா, ஒரே ஒரு சங்கம் இருக்கிறப்ப தலைமைகள் வந்து பல நேரங்கள்ல வந்து காவல்துறையின் கைக்கூலியா மாறிடுறாங்க. காவல்துறை அதிகாரிகளுடன் வந்து கைகோர்த்து கொண்டு அவர் சட்ட பஞ்சாயத்து வளாகத்துக்குள்ள மைக் போட்டு பேசுற மாதிரியே சொல்றீங்க. காவல்துறையின் கைக்கூலி அதெல்லாம் உங்களுடைய சங்கத்துல நீங்க வந்து கடுமையா நீங்க அதை குற்றச்சாட்டுலாம் வைங்க. இங்கே அது செய்ய வேண்டியதுல திரு முத்துமணிட்ட கேட்க விரும்புறேன், மணிக்கு தமிழ் மட்ட கேட்க விரும்புறேன். இதுல வழக்கறிஞர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு தகராறு வந்து இது வந்து நீதிபதிகள் பார்த்து இது என்ன இது நடக்குதுன்னு கவலை தெரிவிக்கக்கூடிய வகையில காவல்துறை உள்ள போந்து 2 கடுமையான மோதல் நடக்கும் போது சமாதானம் பண்றதா உள்ள போறா தெரியாம விழிக்கக்கூடிய நிலைமையில இவ்வளவு பெரிய மோதல் வந்ததுக்கான அடிப்படை காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? சங்கத்துக்கான அங்கீகாரமா, அல்லது நான் முதல்ல கேட்டது போல ஜனநாயகத்துக்கான போராட்டமா, அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போராட்டமா? நீங்க ஆரம்பிக்கக்குள்ள ஒரு விஷயம் கேட்டீங்க, வழக்கறிஞர்கள் தடமாறிவிட்டார்களான்னு. மனப்பூர்வமாக வெட்கத்தோடு சொல்லுகிறேன், வழக்கறிஞர்கள் தடமாறிவிட்டார்கள். அதனுடைய விளைவுதான் இது. வழக்கறிஞர் என்பவர் ஒரு வாதிக்கோ பிரதிவாதிக்கோ பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கேட்டு போராடுகிறவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிற வரை அவருக்கு வழக்கறிஞர் என்கிற அடையாளம் பொருந்தும். எதை அந்த அடையாளத்தை விட்டு ரோட்டிற்கு வந்து போராட ஆரம்பிக்கிறாரோ அவர் வழக்கறிஞராக என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து கம்பீரமாக நான் ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லக்கூடிய ஆற்றலும் மகிழ்ச்சியும் இருந்தது.
இன்றைக்கு வெட்கத்தோடு தலைகுனிந்து சொல்லுகிறேன், அது இல்லை. அதற்கு காரணம் வழக்கறிஞர்களுடைய நடத்தை. ஒன்று, பார் கவுன்சிலுடைய அவர்கள் சொல்லுகிற வாதம், நாங்கள் அவர்களை ஸ்டாம்பு விற்கிறதுக்காக அங்கீகாரம் கொடுத்திருக்கிறோம். அப்படி சொல்ல, அதை தவிர பெரிய உரிமை எல்லாம் அவங்களுக்கு எதுவும் கிடையாது சொல்ல வர. அப்படி என்றால் ஒன்று, அவர்கள் மற்ற சங்கங்களைப் போல் அவர்களுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொல்லுங்கள். இல்லை, அதை அவர் சொல்லட்டும். இல்ல அவர் சொன்னது அவர் சொன்னது வந்து நாங்க வந்து எதுக்காக அங்கீகாரம் கொடுத்துருக்கோம் அவர் சொல்லல. இந்த அங்கீகாரம் பெறுவதன் மூலமாக அவர்கள் என்ன கிடைக்கும்னா பெருசா ஒண்ணு கிடையாது, சாமிக்க உரிமை கிடைக்கும், மற்ற எல்லா சங்கம் உள்ளதான் கிடைக்கும். அவர்களுக்கு அவர்கள் வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு போராடக்கூடியவர்கள் அல்ல என்று பார் கவுன்சில் கருதுகிறது. கவலை இல்ல, அது பிரபாகரன் பேச வேண்டிய விஷயம். அவர் எனக்கு வந்து நான் வக்கீல காப்பாற்ற போறேன் இல்லையாங்கிறது இவர்கள் செல்வம் முன்னாடி பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு பிரான்ச் முன்னாடி ஒரு கோரிக்கை வருது, என்னை வந்து நீங்க ஏத்துக்கங்க என் சங்கத்தை. அது வேணுமா வேண்டாமா மட்டும் இவங்க வந்து வெல்ஃபேர் பண்றாங்களா இல்லையாங்கிறது 3 முறை அவரே ஒப்புக்கொள்கிறார். எங்கள் சங்கத்தை வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தை கேட்டு இது மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு காலத்தில் இது ரெக்கார்டு இருக்கிறது, புதுமையான விஷயம் அல்ல. இப்போது மிக அவசரமாக ஒரு விடுமுறை நாளில் செய்ய வேண்டிய அவசியமோ ஆர்வமோ கட்டாயமோ ஏதும் இருப்பதாக நான் கருதவில்லை. ஒரு முக்கியமான பாயிண்ட், அதாவது 28/2 வந்து அவங்க தேர்ட் அப்ளிகேஷன் போடுறாங்க. இஃப் ஐ அம் ரைட், 3ஆம் வேண்டுகோள் வந்து எங்களுடைய சங்கத்தை அங்கீகரிக்க. ஏற்கனவே 2 முறை நிராகரிக்கப்பட்ட ஒரு சங்கம் 3ஆம் முறையாக ஏற்கப்படுகிறது என்றால் 2 முறை என்ன தவறு நடந்தது, 3ஆம் முறை அப்படி என்ன சரி செய்து விட்டார்? கரெக்ட். அதாவது அவங்க கொடுத்த முதல்ல வந்து நம்ம சார் பிரதர் சொன்னது மாதிரி அந்த வழக்கறிஞர் சங்கம் வந்து செக்ஷன் 13 ஆஃப் தமிழ்நாடு அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த செக்ஷன்ல மட்டும்தான் நாங்க அப்ளிகேஷன் வாங்குறோம், அதுலதான் ரெகக்னைஸ் பண்றோம். இப்ப இவங்க கொடுக்கும்போது ஒரு வழக்கறிஞர் சங்கம் ஸ்டாம்ப்ஸ் சேல் பண்ண, அதான் சொன்ன ஸ்டாம்புக்காக நாங்க பண்றோம். அதர் நாங்க அட்வொகேட் ப்ரொடெக்ட் பண்றது செகண்ட், அது அடுத்து உண்டு, செக்ஷன் 6ல உண்டு, அட்வொகேட் ஆக்ட்ல உண்டு, அது நாங்க அட்வொகேட் ப்ரொடெக்ட் பண்றோம். ஆனா நாங்க கொடுக்குற ரெகக்னிஷன், நீங்க கேட்ட கொடுக்குற ரெகக்னிஷன் எதுக்காக கொடுக்குறோம்னா அந்த ஸ்டாம்ப் செல் பண்றதுக்கு. ஒரு ஸ்டாம்ப் செல் பண்ணா தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த அப்ளிகேஷன் அதை யார் முடிவு பண்ணா? நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அது எப்படி நீங்க முடிவு பண்ண முடியும்? எப்படின்னா அவங்க நாங்க கொடுக்குற ஸ்டாம்ப் சேல் பண்றது இல்ல. என்னுடைய கேள்வி, என்னுடைய சங்கம் தமிழ்நாட்டில் இயங்குமா, பாண்டிச்சேரியில் இயங்குமா, சென்னை மட்டும் இயங்குமா, சைதாப்பேட்டை கோர்ட்ல மட்டும் இயங்குமான்னு நான் தீர்மானிப்பேனா நீங்க தீர்மானிப்பா? எங்கிட்ட அப்ளிகேஷன் நீங்க அதான் எங்கிட்ட அப்ளிகேஷன் கொடுக்கும் பொழுது நாங்க கொடுக்க அதான் சொல்லிட்டு திரும்ப உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் சேல் பண்றதுக்கு மட்டும் தான் செக்ஷன் 13 பெர்மிஷன். அது நாங்க கொடுக்க, அதுதான் நாங்க சங்கமே கொடுக்குறோம், ரெகக்னிஷன் கொடுக்குறோம், அதுதான் கொடுக்குறோம். சோ இப்ப நீங்க இது உங்களுடைய ஒரு கருத்து சரியா இருக்கா நீங்க பாருங்க. வழக்கறிஞர்கள் அவருடைய நலத்திட்டங்களுக்காக, அவருடைய சங்கத்துக்காக, அவருடைய மக்களுடைய பிரச்சனையை வேறு விதமா கொண்டு வரக்காக முயற்சி பண்ணாம ஸ்டாம்ப் விக்கிற கொடுக்குற ஸ்டாம்ப் வெண்டார் மாதிரி நீங்க உங்களை ஆக்கி விட்டீங்கன்னா என்ன இருக்கு? கிடையாது. அந்த பெர்மிஷன் அதுதான் சொல்ல வர. எதுக்காக நாங்க அந்த சங்கத்தை முதல்ல கொடுக்கறோம்னா அந்த பெர்மிஷன் சொல்லணும் இல்லையா? அந்த செக்ஷன் 13ல அந்த ஸ்டாம்ப் சேல் பண்றாங்க இல்லையா, அது வந்து மெட்ராஸ்ல வந்து அவங்க தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் தான், இது கன்னியாகுமரியிலயோ இல்ல கோயம்புத்தூர்ல அவங்க கொடுக்க முடியாது. அதனால அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர்ல நாங்க கொடுக்கிற ஸ்டாம்ப அவங்க சேல் பண்ணணும், அட்வொகேட் வெல்ஃபேர் ஃபண்ட் ஸ்டாம்ப் அவங்க சேல் பண்ணுவாங்க. அங்க ஒரு அசோசியேஷன் இருக்கும், இவங்க போய் அந்த அசோசியேஷன்ல போய் ஸ்டாம்ப்ஸ் விக்கிறதுக்கு உங்களுக்கு பவர் கிடையாது. அங்க பிரான்ச் ஓபன் பண்ண முடியாது. இல்ல அப்படி பண்ண முடியாது. அதுதான் ஆக்ட்ல இருக்குது. எனி ஸ்டேட் ஆக்ட்ல என்ன சொல்லுதுன்னா வித்தின் தி ஸ்டேட் அந்த கோர்ட் கேம்பஸ்ல எங்க இருக்காங்களோ அவங்க பண்ணதான் ஆக்ட்ல சொல்லுது. நாங்க அதுபடி தான் கொடுக்குறோம். அதனாலதான் நாங்க எதுக்காக ரிஜெக்ட் பண்ணோம்னா இவங்க த்ரூ தமிழ்நாடு ஃபுல்லா இவங்களால ஸ்டாம்ப் செல்றதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, கொடுக்க முடியாது. இப்ப என்ன பண்ணாங்கன்னா 28/2/2015 அவங்க கொடுத்தது என்னன்னா அந்த நிராகரிக்கப்பட்டது வந்து எங்களுடைய கமிட்டி பார் கவுன்சிலுடைய ஒரு அசோசியேஷன் ரெகக்னைஸ் பண்ணணும்னா ஒரு நாங்க அப்ளிகேஷன் கொடுத்தோடனே பார் கவுன்சிலுடைய மெம்பர்ஸ் நாங்க அந்த அசோசியேஷனுக்கு அனுப்புவோம். அவங்க அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் எங்கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க ஜெனரல் கவுன்சில்ல. அந்த 25 பேர் கொண்ட ஜெனரல் கவுன்சில்ல மெஜாரிட்டி அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு மெஜாரிட்டி கொடுக்கலாம்னா கொடுக்கலாம், இல்லனா இல்லதான். அதே மாதிரி நாங்க அவங்க தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் கொடுக்கும்போது அது என்ன சொல்லிட்டாங்கன்னா இது தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு நம்ம ரெகனைஸ் பண்ண முடியாது, பர்டிகுலர் நம்ம ஆக்ட் படி பர்டிகுலர் கோர்ட்ல தான் பண்ண முடியும். இவங்க என்ன பண்றாங்க, எங்களோட பார் கவுன்சில் ரூல் 34 என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு பார் கவுன்சில் ரூல்ல வந்து 34 ரீகன்சிடர் பண்ணலாம்னு சொல்லுது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் இன் மெட்ராஸ் ஹை கோர்ட் நாங்க அப்படிதான் இப்ப ரெகனைஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொல்ற தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணல. We are only giving the recognition Tamil Nadu Advocate Association in Madras High Court. அப்படி அவங்க கேக்குறாங்க.
அதுல வந்து நீங்களே சொன்னது போல இது வந்து எந்ததுக்காக பெர்மிஷன் கொடுத்தீங்க ஒரு கேள்வி எழுது. அவங்க வழக்கறிஞர் சங்கமா இயங்குறக்கா அல்லது ஸ்டாம்புக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. திரு பால் கனகராஜ் கேட்க விரும்புறேன். இந்த ஆயுதத்துடைய பிரதானமான கேள்வியா இருக்கக்கூடிய தடம் மாறுகிறார்கள் வழக்கறிஞர். அதற்கான காரணம் வழக்கறிஞர்கள் வன்முறை ஈடுபட்ட சம்பவம் தான். வழக்கறிஞர்களா இருக்கக்கூடிய நீங்க பார் கவுன்சிலுடைய செயல்பாடு தவறா இருந்ததுன்னு முடிவு பண்ணீங்கன்னா நேர பக்கத்துல உங்களுடைய டெய்லி நீங்க போகக்கூடிய இடம் அதே ஹைகோர்ட். அந்த கோர்ட்ல ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு உடனே ஒரு ஸ்டே வாங்கினீங்கன்னா 10 நிமிஷத்துல முடிய வேண்டிய வேலை. பார் கவுன்சில தாக்குற அளவுக்கு வன்முறை ஈடுபட்டா இந்த வழக்கறிஞர்கள் சங்கத்தை பற்றின மரியாதை என்ன ஆகும்? வழக்கறிஞர்கள் பற்றின பொதுமக்களுடைய பொது புத்தியில என்ன மாதிரி ஒரு எண்ணம் வரும்? பார் கவுன்சிலுடைய புனிதத்தன்மைக்கான இழுக்கு எவ்வளவு பெருசா சேரும்? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி 4-5 கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். தயவுசெய்து பேச விடுங்க. இந்த கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்றேன். 8/3/2015 பார் கவுன்சில் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அந்த உத்தரவு நகல் இதுவரை எங்கள் கைக்கு பெறவில்லை. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமே திங்கட்கிழமை மாலை 6 மணிக்குள் அந்த உத்தரவின் நகல் வந்தால்தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று அந்த தடை உத்தரவு பெற முடியும். அப்படி இல்லை என்றால் ஆர்டர் சேலஞ்ச் பண்ண முடியும். இல்ல சார், ஒரு மினிட் ரெடி பண்ணணும்னா அது ப்ராசஸ் மண்டே மார்னிங் நான் நேற்றே முடிச்சிட்டேன். மண்டே மார்னிங் 6 மணிக்கு தெரியும். ரெடி பண்ணிட்டோம்னா இதுதான் வந்து எம்எச்ஏ தான் தாய் வீடு. இதுக்கு துரோகம் பண்ணலையா பார் கவுன்சில்? ஒண்ணு. ரெண்டாவது சேதப்படுத்துறோம். தமிழ் மணி சொல்லணும். எவ்வளவு பேர் சொன்னாங்க இருங்க. இல்லங்க, நீங்க சொல்றீங்க தமிழ்நாடு பார் கவுன்சில். அதுதான் 2வது கருப்பு தினம். முதல் கருப்பு தினம் 19 கரை நாங்கள் நீக்கிறோம். காவல்துறை பேர் நடவடிக்கை எடுத்துருவோம். ஒண்ணு. 2வது செந்தில் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? எம்எச்ஏ வந்து எந்த விதமான போராட்டமும் நடவடிக்கை இல்லை. இவர் பேசுறாரு. அந்த பேசுறவர் இவர் 2004 2006 எங்க இருந்தாரு, யார் கூட இருந்தாரு கேளுங்க. பிரபாகரன் எப்படி விரட்டினாரு கேளுங்க. இப்ப போய் அவர் கூட ஒட்டிக்கிட்டாரு. யார் கைக்குள்ளன்னு கேட்டுங்க. ஒண்ணு. 2வது நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப வந்து இந்த எம்எச்ஏ வந்து யார் கூட இருந்தாங்க, யார் எதிர்பார்க்க போனாங்க தேவையில்லை. உங்களுக்கு வழக்கறிஞர் சங்கத்துல ஒரு நிமிஷம். வழக்கறிஞர் சங்கத்துல அரசியல் வந்து எவ்வளவு நாளா எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் திரு பிரபாகரன் இணைந்து செயல்பட்ட காலம் உண்டு. திரு பாருங்க ஒரு நிமிஷம் இங்க பாருங்க சார். நான் காமிக்கிறேன் சார். இதே எவ்வளவு நாள் ஆகி போச்சு? 2 இயர்ஸ் கூட ஆகல. இதே திரு பால் கனகராஜ் அவர் வந்து தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்திலே பங்கன்ல கலந்துகிட்டாரு. இத பாருங்க. பிரபாகரன் இருக்காரு. அதே தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் நேற்று கூட தான் பாருங்க. அதுக்காக தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தோட பங்கன்லே கலந்திருக்காரு. வழங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களோ அந்த சங்கத்துடைய விழாவோட நீங்க பங்கேற்று குற்றச்சாட்டு வருது. 2011 மிஸ்டர் பால் நீங்க 2011 சங்கத்துக்கு ஹைகோர்ட்ல பில்டிங் அந்த பிரச்சனையே வருது. தெளிவா சொல்லுங்க. நீங்க வந்து பிரசிடண்டா இருந்திருக்கீங்க. நீங்க பிரசிடண்டா இருந்தீங்க 2011. மிஸ்டர் மோகனகிருஷ்ணன் செக்ரட்டரி, மிஸ்டர் வேல்முருகன் செக்ரட்டரி, மிஸ்டர் சுதா வந்து ட்ரெஷரர். ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்துக்கு பில்டிங் கொடுக்கலாம்னு சொல்லி நீங்க பிரதர் அசோசியேஷன் சொல்லி நீங்களே ஒரு லெட்டர் கொடுத்திருக்கீங்க. அதை கமிட்டில எங்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இன்ஸ்பெக்ஷன் டைம்ல. இதெல்லாம் நாங்க பார்த்து தான் கொடுக்குது. பால் கனகராஜ் கொடுத்தாரா? ஏங்க நீங்க தாங்க பிரசிடென்ட். உங்க செக்ரட்டரி பால் கனகராஜ் கொடுத்தாரான்னு கேட்டா தீர்மானம் போச்சா? நீங்க தான் பிரசிடென்ட். பையனா சொல்றதுக்கு இது மாதிரி வந்து ஒரு தனிப்பட்ட நபர் யாரும் பால் கனகராஜ் கொடுத்தாரா தீர்மானம் போட்டுருக்கா? முடிவு பண்ணிருக்கா? அசோசியேஷன் மிஸ்டர் பால் கனகராஜ் வாங்கிருக்கீங்க. நீங்களே பாருங்க. லெட்டர் பேட்ல யார் வேணாலும் யூஸ் பண்ணுவாங்க சார். செக்ரட்டரி பண்ண முடியும். பத்தி பிரச்சனை இல்ல. சங்க தீர்மானம் போட்டா சீல் போட்டுருக்காங்க. அன்னைக்கே நீங்க ஆக்ஷன் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க மிஸ்டர் செக்ரட்டரி மேல? அன்னைக்கு நீங்க அசோசியேஷன் லெட்டர் படி அசோசியேஷன் லெட்டர் படி கைது போட்டாரா? செய்திருக்கா சொல்லுங்க.
இல்ல திரு கனகராஜ், உங்களுக்கே தெரியும், அதாவது உங்களுடைய சங்கத்துல நீங்க தலைவரா இருக்கும்போது உங்களுடைய சங்கத்தோட லெட்டர் பேட யாரோ யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது சரியான விஷயமா? அப்படி போனா நீங்க நீதிமன்ற நடவடிக்கை போக மாட்டீங்களா? யாரோ யூஸ் பண்ணாங்க, சங்க தீர்மானம் போடல, நான் பால் கனகராஜ் கையெழுத்து போடல, சங்கத்துல லெட்டர் பேட்ல யாருன்னு அவர் பேர் அவர் வயல சொல்லுங்க. கேட்கிறவங்க ஒரே ஒரு கேள்வி, அசோசியேஷன் 2008 நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க அதுல மெம்பர் பாக்கணுமா? நான் காமிக்கதா? நீங்க மெம்பர், நான் இல்ல டாக்டர் பார் கவுன்சில்ல. அப்ப நீங்க இருக்கும் போதுல பார் கவுன்சில் கோட்ல மெம்பர், ஜேடில மெம்பர், லாஸ்ல மெம்பர், எம்பிஏல மட்டும் மெம்பர், எம்எச்ஏல மெம்பர். அதே மாதிரிங்க 5வது அசோசியேஷன் சொல்றீங்க. என்ன பால் கனகராஜ் நீங்க? நீங்க வந்து சங்கம் ஆரம்பிச்சா கொடுக்கலாம், மத்தவங்க சங்கம் ஆரம்பிச்சா கொடுக்கலாம். என்ன உதாரணமா இருக்கு? இவர மெம்பர் நீங்க அதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். பதில் சொல்லிருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க, பதில் சொல்லிருங்க. இங்க பாருங்க, எந்த சங்கத்துல யார் வேணாலும் உறுப்பினர் இருக்கலாம், இல்லன்னு சொல்லல. இந்த பிரபாகரனுக்கு இது தனிநபருக்கு நீங்க முதல்ல வேற சொன்னீங்க, ஒரு தவறான வார்த்தை சொன்னீங்க. 2 பேருக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. நீங்க என்ன எங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை? என்ன எங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை? சங்கம் கொடுத்திருக்கோம். அந்த நீங்க சொன்னீங்க 8ஆம் தேதி சொல்றீங்களே, 8ஆம் தேதி பிப்ரவரி மார்ச் நடந்த 8ஆம் தேதி ஜெனரல் கவுன்சில் மீட்டிங்ல வேற சங்கங்களுக்கும் நாங்க பெர்மிஷன் கொடுத்திருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன். 240 சங்கமும் 240 சென்டர்ல இருக்கு. மெட்ராஸ்ல 4 சங்கம். மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்ல நாங்க 2011 எங்க பார் நம்மளுடைய பார் கவுன்சில் லேபர் லா பார் இருக்கு, எவ்வளவு பார் இருக்கு. அதனால நீ கொடுக்கலாம், தப்பு இல்ல. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது நோக்கம் என்ன? எல்லா சங்கங்களையும் எதிர்க்காம தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தை மட்டும் அதுக்கு காரணம் பின்னணி என்ன? பின்னணி இருந்து ஏற்கிறது யாரு? ஏன்னா அந்த வழக்கறிஞர் பத்தி ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். என்ன நோக்கம் கேட்கறீங்க? சரி, உங்க சங்கம் ஆரம்பிச்ச நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? சங்கம் ஆரம்பிச்சு சங்கம் எதுக்காக சங்கம் ஒரே இடத்துல கேள்வி நீங்க நிறைய கேட்டீங்க, திரு செல்வம் நிறைய கேட்டாரு, உங்கள்கிட்ட சில கேள்விகள் இருக்கு. நீங்களும் இப்ப பேசும்போது சொன்னீங்க, திரு பிரபாகரன் ஏற்கனவே பேட்டிலையும் சொன்னாரு, சங்கர சுப்பு மகனுடைய மர்ம மரண வழக்கு உட்பட பல வழக்குகளை நாங்க வாதாடிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி எங்களுக்கான எதிர்ப்புல ஒரு பின்னணி இருக்குமான்னு சொல்றீங்க. எதையும் நீங்க போக்குறீங்க. இதை நீங்க பேட்டியில கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தலைவர் பிரபாகரன் பேட்டில சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப சொல்றீங்க முக்கியமான பல வழக்குகள் நாங்க ஆஜராகிறோம், அது உங்களுக்கு பிரச்சனை. எதையும் நீங்க போக்குறீங்க. அரசியலாக்காம வழக்கறிஞருக்குள்ள நீங்க என்ன மாதிரியான பிளவை நீங்க கொண்டு வர முயற்சி பண்றீங்க? எந்த பிளவையும் கொண்டு வரல சார். பிரபாகரன் சங்கர சுப்பு மகன் மர்ம மரண வழக்கு உட்பட பல வழக்குகள் ஆஜராகிட்டு இருக்கிறேன், இந்த பின்னணி உட்பட பல விஷயங்கள் காரணமா இருக்கலாம் திரு பிரபாகரன் சொல்றாரு. இது என்ன பிரச்சனை சொல்லுங்க. இது விஷயத்தை நான் சொல்றேன் கேளுங்க. எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப சொன்னாரு எத்தனை வழக்கறிஞர் சங்கம் லேபர்ல இருக்கு, லேபர் லாஸ் நாங்களாம் இருக்கிறோமான்னு. எத்தனையோ சங்கங்கள், அதாவது 90 சென்டர்ல 244 வழக்கறிஞர் சங்கங்கள் இருக்கு. சங்கத்தை மட்டும் பார் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்லுவாரு, நீங்க இந்த விஷயம் தமிழ்நாடு அதுக்குதான் சார் வரேன். இத்தனை சங்கங்கள் வர்றப்ப எதிர்க்காத நீங்கள் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தை மட்டும் எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? இது பின்னணி என்னங்கிறதா விஷயம். ஏன்னா இதே தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்துல அவரே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா நீங்க சொல்லுங்க, பல்வேறு சென்சேஷனல் கேசஸ்ல பிரபாகரன் சார் அப்பேர் ஆயிட்டு இருக்காரு. சங்கரசுப்பு மகன் கொலை வழக்கு மட்டுமல்ல, நீதிபதி சங்கரசுப்பு மகன் மர்ம மரண வழக்கு உட்பட பல வழக்குகள் நான் ஆஜராகிறேன் சொன்னாரு. காவல்துறைக்கு எதிரான வழக்குகள், சங்கரசுப்பு மகன் வழக்காகட்டும், நீதித்துறை நடுவர் தங்கராஜை கைது செய்த விவகாரமாகட்டும், 19-2 விவகாரம் 19-2 ஏற்கனவே சொல்லியிருக்கு, பதிவு வச்சிருக்கேன். 19-2-2009 சிபிஐ 4 பேர் மேல சார்ஜ் காவல்துறைக்கு எதிரான வழக்குகளை பூரா காவல்துறைக்கு ஆதரவா விஷயத்தை சொல்றேன் கேளுங்க. இதுல இந்த போராட்டத்துல முன்னணியில நின்றுட்டு இருக்க முன்னாள் செக்ரட்டரி வேல்முருகன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் 19-2 இன்சிடென்ட் கேஸ் ஸ்டே ஆயிருக்கு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா,
அது எல்லாருமே ஒன்று போல என்ன நடந்ததுங்கிற உலகத்துக்கு நேரம் இல்ல அன்னசரியான விஷயங்கள் போகணும். அது காவல்துறைக்கும் நீதிமன்றம் காவல்துறைக்கும் வழக்கில் நடந்த போராட்டம் முடிஞ்சு வச்சுக்காது, அது ஓடிட்டு இருக்க தனியா விட்டோம். வழக்கில் நடக்கூடிய பிரச்சனை நீங்க சங்கரசுப்பு மகனுடைய மர்மமான வழக்கை நீங்க இழுக்க வேண்டிய அவசியம் என்ன என்னுடைய கேள்வி. இல்ல சார், அது உள்ளிட்ட பல்வேறு சென்சேஷனல் கேஸ் தான் சொன்னார். ஒரு வழக்கு குறிப்பிட்டு உள்ளிட்ட பல எகெயின்ஸ்ட் போலீஸ்க்கு எகெயின்ஸ்ட் அப்படிதான் நான் சொல்ல வரேன். நீங்க விட மாட்டேன். எல்லா கேஸும் சென்சேஷனல் கேசஸ் எல்லாமே போலீஸ்க்கு எகெயின்ஸ்டா அவர் அப்பேர் ஆயிட்டு இருக்காரு. நம்பர் 1. அதனால இதுல யாரும் பின்னணி இருக்கலாம். போராட்டத்தை முன்னின்று நடத்தி எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. வேல்முருகன் தான் முதல் ஆரம்பிச்சு வச்சாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, சிபிஐ முன்பு வந்து வழக்கறிஞர்கள் வந்து காவல் நிலையத்துக்கு தீ வைத்தார்கள் 2009. அதனால்தான் கலவரம் ஏற்பட்டது. நீங்க சங்கத்துக்கு அங்கீகாரம் பெற்றது, உங்களுக்கு பார் கவுன்சில் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது ஸ்டாம்ப் விக்கத்தான். நீங்க சொல்ற இந்த வழக்கு மட்டும் இல்ல, அவங்க கொடுத்தது ஸ்டாம்ப் விக்கிறதுக்கு மட்டும் நோக்கம் கிடையாது. பார் கவுன்சிலோட ரெகக்னிஷன் அதுக்குதான். ஆனா அதுக்கு முன்னாடி சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் அசோசியேஷன் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அப்படி எங்களுக்கு எல்லா நோக்கத்துக்கான போராடுவதற்கு எங்களுக்கு உரிமை, எல்லா சங்கங்களை போலவும் வழக்கறிஞர் நலனை பாதுகாக்கிறதுக்கு உரிமை உள்ளது. பார் கவுன்சில் வழக்கறிஞர் நலனை பாதுகாக்க ஒவ்வொரு வழக்கறிஞருக்குமே உரிமை இருக்கு, அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனா சங்கம் வேண்டும், தனித்தனியே போராட முடியாது இல்ல, சங்கம் வேணும். ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்துல மட்டுமே 4 வழக்கறிஞர் சங்கம் இருக்கு சார். இப்ப தமிழ்நாட்டிலே பால் சார் இருக்காரு சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு. இங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சோம் இல்லையா? திமுக நாங்கெல்லாம் பெரிய கட்சி இருக்கோம், நீ கட்சி ஆரம்பிக்கிறோம். என்ன விதத்தை மாறுபட்டு இருக்கீங்க? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் கம்யூனிஸ்டுக்கும் 1000 கொள்கை வேறுபாடு இருக்கு. திராவிட கட்சி இல்லையா? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துக்கும் உங்களுக்கும் என்ன கொள்கை முறைன்னு சொல்லுங்க. என்ன கொள்கை முறை? வழக்கறிஞர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். பல்வேறு சமயங்களில் வழக்கறிஞர்களின் குறைகளை சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் கவனிப்பதில்லை. அதன் காரணத்திற்காக வழக்கறிஞர் சங்கம் ஒரே இடத்துல இதே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு திரு பிரபாகரன் வெற்றி பெற முடியவில்லை. வெற்றி பெற்றிருக்காரு. கடைசியாக நடந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் திரு பால் கருணாநிதி வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறாரு. இதுதான் இன்னொரு முடிச்சு போடுவீங்க. திரு பிரபாகரன் இதே உயர்நீதிமன்ற சங்க தலைவராக இருக்கும் போது புது வழக்கறிஞர் சங்கத்துக்கு அவசியம் இல்ல. வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கமே எல்லாத்தையும் பாத்துக்கிறது. பிரபாகரனால தலைவராக முடியல, புது சங்கம் தேவை. அப்படி கிடையாது. இது இன்னைக்கு பிரபாகரன் இருப்பார், நாளைக்கு வேற ஒருத்தர் வருவாரு. எலெக்ஷன் பிரபாகரன் சங்கம் சொல்லாங்க. தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கம் இன்னைக்கு ஒரு பவுண்டர் பிரசிடென்ட் அவர், அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு எலெக்ஷன் எடுத்து நாளைக்கு இன்னொருத்தர் வர போறாரு, அவ்வளவுதான். இதுல பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பைலாஸ் படி எலெக்ஷன் நடக்கும், எல்லாமே இப்ப ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. எவ்ரி இயர் எலெக்ஷன் நடத்தும், அதுல பிரசிடென்ட் யாருனாலும் போட்டியிடலாம் மெம்பர்கள். அது பிரபாகர சங்கம் மொத்தமா நீ எது தலைமைக்காக ஆசைப்பட்டு ஒரு சங்கத்தை தோற்றுவித்தது சொல்றீங்க, தவறான விஷயம். உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்துல தலைவராக இருந்தாரு, தேர்தலில் போட்டியிட்டாரு, வெற்றி பெற முடியல. தலைவர் பெரும்பான்மை வழக்கறிஞரோட ஆதரவு இருந்தா புது சங்கம் ஆரம்பிக்க அவசியம் என்ன? உங்களுக்கு நீங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெரிய சங்கம். ஒரு வழக்கறிஞர் சங்கம் தான் இருக்குன்னு எந்த விதியில இருக்கு? படி ஒரு சங்கம் அமைப்பது, யூனியன் அமைப்பது அடிப்படை உரிமை. ஒரு குடிமம், இந்திய குடிமம் ஒவ்வொருவருக்கும் உள்ள 19 படி ஒவ்வொருத்தரும் அடிப்படை உரிமை. அப்படி இருக்கப்ப ஏன் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாங்கிறப்ப நீங்க இருக்குன்னு அதுல பிரசிடண்டா இருந்தீங்க, அதை நீங்க ஆரம்பிக்க கூடாது தடை இருக்கா? அங்க பிரசிடண்டா ஜெயிச்சிருந்தீங்கன்னா வழக்கறிஞரோட ஆதரவு பெரும்பான்மை ஆதரவு உங்களுக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அது இல்லங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. திரு தமிழ் மன்றம் கேட்கிறேன். இல்ல தவறான தகவல் சார். அதெல்லாம் அந்த சந்தேகத்தை எழுப்புது. இதுல வந்து திரு பிரபாகரன் வந்து பார் கவுன்சில் மெம்பரா இருக்கிறார். திரு பிரபாகரன் பார் கவுன்சில் மெம்பரா இருக்கிறார். அவர் தலைமையில தான் ஒரு சங்கம் அப்ளை பண்ணுது. இது தீர்மானிக்கக்கூடிய உறுப்பினர்ல பிரபாகரன் ஒருத்தரா இருக்கிறார். கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நீதிமன்றத்தில், அது வந்து இல்லையா? விண்ணப்பிப்பது நானு, இதற்கான அனுமதி கொடுக்கக்கூடிய உறுப்பினர்ல ஒருத்தர் அவரே இருக்கிறாரு. அப்ப இங்க கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு வாய்ப்பா இல்லையா? நான் தான் கோரிக்கை வைக்கிறேன், அது தீர்வு சொல்லக்கூடிய இடத்துலயும் நானே தான் இருக்கிறேன் அப்படின்னா அது பல்வேறு தீர்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்ல வந்துருச்சுங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முனிசிபாலிட்டிலேயே இது நடக்கலாம், அசம்பிளியில் நடக்கலாம். அந்த யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோ அந்த நபர் அந்த கூட்டம் நடக்கிற போது கலந்துக்காம வெளியே போயிடணும் அப்படிங்கிறது சட்டம், தீர்மானிக்கப்பட்ட சட்டம். இதுல எனக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. நான் ஐம் நாட் an insider. அவர் இருந்தார் இல்லன்னு சொல்லல. அவர் இருந்தார் அப்படிங்கும்போது பல உச்சநீதிமன்ற பல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுடைய தீர்ப்புகளுடைய மேற்கோள் வந்து அங்கு மீறப்பட்டிருக்கு. இல்ல நான் பதில் சொல்றேன். ஏன்னா
ஒரு சங்கத்தை நம்ம ரெஜிஸ்டர் நம்ம ரெகனைஸ் பண்றோம்னா அது வந்து ஜெனரல் கவுன்சில்ல 25 பேர் கொண்ட ஜெனரல் கவுன்சில் பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஓட் கவுன்ஸ். எஸ். அப்ப ஓட்டு போடுற இடத்துல ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் கோரிக்கை வைக்கிறார், ஓட்டு போடுற இடத்துல அவரே இருப்பாருன்னு எங்க வந்துச்சு? His presence counts. His presence counts. ஈச் அண்ட் எவ்ரி ஓட் 25 ஓட்டு 25 13 12 என்ன முடிவு பண்ணீங்களா? 13 ஓட்டு ஒரு பக்கமோ 12 ஓட்டு ஒரு பக்கமா இருந்தா அது டிசைட் அப்படி வருதுன்னா ஓட்டு போடுறது சேர்மன். அப்பதான் சேர்மனுக்கு ஓட்டிங் ரைட். முதல்ல சேர்மனுக்கு ஓட்டிங் ரைட்டே கிடையாது. சேர்மனுக்கு எப்ப ஓட்டிங் ரைட் வரும்னா 25 பேர்ல இந்த பக்கம் 12 இந்த பக்கம் 12 வந்தாச்சுன்னா அவர்கிட்ட 13 இல்ல 12 25 பேர் தான் சொன்னீங்க நீங்க இல்லையா? 12 கேட்டது 12 24 சேர்மன் 1 25 எக்ஸ் அபிஷியோ ஒரு வரலாம் கூட இருக்கலாம். அவர் அட்வொகேட் ஜெனரல். இந்த யார் அப்ளை பண்றாரோ அவரே வந்துட்டார். அப்புறம் எக்ஸ் அபிஷியோ வந்தா என்ன? அப்போ வந்து மெஜாரிட்டி அதாவது டிசைட் பண்ற ஓட்டு நீங்க சொன்ன மாதிரி 12 கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரலையா? நம்ம வந்து ஒரு உயர்நீதிமன்றத்துல தன்னுடைய உறவினர் வந்து நீதிபதியாக இருந்தால் அங்க ஒரு உயர்நீதிமன்றத்துல ஒருத்தர் வழக்காடினா நீதிபதி அங்க இருக்கிற சந்தேகத்தை எழுப்பிடும். நம்ம இது வந்து எப்படி அவருடைய தகுதினால வந்த நீதிபதி பதவியை அந்த ஓட்டிங் ரைட்ல அந்த டிவைடட் ஈக்குவல் வர்றதுக்கு சான்சஸ் இல்லங்க. ஏன்னா மெஜாரிட்டி 24 நீங்க முதல்ல முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல அவங்க ஈக்குவல் வர்றதுக்கு சான்ஸ் இல்லன்னா தேர்தலுக்கு சொல்ல வரேன். நடந்த பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதுக்கு முன்னாடி சொல்லியே இதே பிரபாகரன் நீங்க சொன்ன மாதிரி அசோசியேஷன் சொல்றீங்களா? கடந்த 2 முறை இந்த பார் கவுன்சில் தான் அவர் இருக்கும் போதே ரிஜெக்ட் பண்ணிருக்கு. மெஜாரிட்டி வரல. என்ன ரீசன்னா தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் தமிழ்நாடு கூட ஆரம்பிக்க முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் தமிழ்நாடு அட்வொகேட் அசோசியேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த பின்னாடி அதை நான் வந்து பிரசன்ட் பண்ண உடனே மெஜாரிட்டி பீப்புள்ஸ் அங்கேயே நாங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய கமிட்டி தான் அந்த கமிட்டி எங்களுடைய பார் கவுன்சில் கமிட்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து மெட்ராஸ் சிட்டிக்குள்ள மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம்னு ஆல்ரெடி ரிப்போர்ட் பண்ணி உங்கள் உட்பட 25 பேர் எத்தனை பேர் வந்திருந்தாங்க? 24 பேர் அன்னைக்கு பிரசன்ட். எத்தனை ஓட்டு ஆதரவா இருந்தது? ஒரே ஒரு மெம்பர் தவிர மீதி எல்லாருமே வாய்ஸ் ரைட்ல ஓகே சொல்லிட்டாங்க. அதனால நான் ஓட்டு எடுப்புக்கு அவசியமே எல்லாம் போயிடுச்சு. சைன் பண்ணிருக்காங்களா அந்த மினிட்ஸ்ல? எல்லாமே இருக்குது. எப்படி ஓட்டிங் ரைட் வரணும்னா ஒரு சீக்ரெட் ஓட்டு தேவைப்படுதுன்னா உங்களுக்கு தெரியும் அசம்பிளிலே மெஜாரிட்டினா எல்லாரும் வாய்ஸ் மெஜாரிட்டி கையை தூக்கி மெஜாரிட்டி சொல்லலாம், ஓட்டிங் ரைட் வந்துடும். அப்ப ஓட்டிங் ரைட் தேவையில்லை. பார் கவுன்சில் ரூல் படி என்ன இருக்குன்னா ஒருத்தர் வந்து சீக்ரெட் பேலட் கேட்கணும்னா 5 பேர் பார் கவுன்சில் மெம்பர் எங்களுக்கு லெட்டர் கொடுத்து 5 பேரே இதுக்கு சீக்ரெட் ஓட்டு வேணும்னு கேட்கணும். அன்னைக்கு ஒரே ஒரு நபரை தவிர மீது யாருமே சீக்ரெட் பேலட் கேட்கறது இது இல்ல. ஏன்னா 5 பேர் இல்ல கேட்கறதுக்கு சீக்ரெட். சோ சீக்ரெட் ஓட்டர் பேலட் சீட்டு அதுல வந்து ஓவர் ரூல் ஆயிருது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கேட்கிறேன் இதுக்கு வந்து கொடுக்கலாமா ரிஜெக்ட் பண்ணலாமான்னு கேட்கும் போதுல வாய்ஸ்ல ஒருத்தர் தவிர மீது எல்லாருமே கொடுக்கலாம்னு சொல்லும் போதுல அப்புறம் ஓட்டிங் ரைட் இல்லையே, அப்ப ஒருத்தர் மட்டும் இருக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லையே. பால் கனராஜ கேட்கணும்னா இடைவெளிக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் தான் கேட்க முயற்சி பண்ணேன். நீங்க வந்து மற்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்க. நீங்க நீதிமன்றத்தை நீதியை நம்பாமல் சட்டத்தை கையில் எடுப்பது சரியா? பார் கவுன்சில் அட்டாக் பண்றது எந்த வகையில நியாயம்? அது வந்து புதுசா சேரக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பார்வை ஏற்படுத்தும்? பார் கவுன்சிலும் இன்னொருத்தர் சங்கம் தான், நம்ம அதையும் நம்ம போட்டு கேள்விக்குள்ளாக்கலாம் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாதா? சட்டத்தை வழக்கறிஞர்கள் கையில் எடுப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கலாமா? ஒரு விஷயத்தை பதிவு பண்ண விரும்புறேன். எங்களுடைய ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு எல்லாமே வந்து பார் கவுன்சில் முற்றுகை மட்டும்தான். கண்ணாடி உடைக்கிறதுக்கும் அதுவும் இல்ல. உடைச்சாங்கன்னு சொல்றாங்க, செருப்புத்துக்கு அடிச்சாங்கன்றாங்க, கழுத்துக்கு அடிச்சாங்கன்றாங்க. அங்க இருந்த போலீஸ்காரங்களுக்கு தெரியும் நாங்க எத்தனை எவ்வளவு தூரத்துக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தப்பட்டோன்னு. சிசிடிவில எல்லாமே பதிஞ்சிருக்கு மிஸ்டர் கனகராஜ். நம்மளுடைய சிசிடிவில எல்லாமே ரெக்கார்ட். நீங்க சொல்றீங்க ஓகே. நீங்க இப்படித்தான் நீங்க எல்லாரையும் நீங்க வந்து you are the sole responsibility. You are the leader. நீங்க எல்லாம் கால்பர் பண்ணீங்க. மீட்டிங் நீங்க தான் கால்பர் பண்ணீங்க. கோட்டை எடுத்து முற்றுகை போராட்டம் போயிருக்கிறோம். நாங்க வந்து கவர்னர் மாளிகை எடுத்து முற்றுகை போராட்டம் போயிருக்கிறோம். பாரகோடு எடுத்து முற்றுகை போராட்டம் போக கூடாதுங்க. ஜனநாயக முடிவை போன இடத்துக்கு நீங்க முற்றுகை போராட்டம் நடக்கிறது நீங்க நீதிமன்றத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சீங்க. நீங்க வந்து பார் கவுன்சில் முற்றுகை பெரிய விஷயம் இல்லை. ஆனா வன்முறை வெடித்தது அந்த சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? நிச்சயமா நான் சொல்றேன் சார், வன்முறை வெடிக்கவில்லை, வன்முறை கட்டுப்படுத்தப்பட்டது. உங்க டிவிலேயே நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பால் கனகராஜ் வந்து வடக்கரை சங்க தலைவர் கட்டுப்படுத்தினா நீங்க சொல்லிருக்கீங்க. அதற்குள்ள ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் வந்து அடிக்கப்பட்டாரு, அதற்குள்ள அதற்குள்ள கண்ணாடி உடைக்கப்பட்டுச்சு. பால் கனகராஜ் தலையிட்டு நண்பர்களே நமக்கும் காவல்துறையினருக்கு எந்த மோதலும் முடியாது, வழக்கின் சகோதரர் நடக்கிற பிரச்சனை தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுறதுக்குள்ள ஒரு எஸ்ஐ தாக்கப்பட்டார், ஒரு கண்ணாடி உடைக்கப்பட்டுருச்சு, செருப்பு வீசப்பட்டுருச்சு, எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு.
சார் அங்க வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா, இது நிச்சயமா நான் எங்க இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தான் வழக்கில் போய் பண்ணாங்க நான் சொல்ல விரும்பல. அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது கிடையாது. சொல்றேன் கண்டிப்பா பண்ணிருக்காங்க சார், பண்ணிருப்பாங்க சார். இது நாங்க இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுச்சு தெரியுங்களா, அட்டாக் என்ன அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருந்தா ஒரு தகவல். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, சில விஷயங்கள் வேணா நான் பேச வேண்டாம் கொடுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி தயவுசெய்து பதில் சொல்லி ஆகணும். செல்வம் சார் குறுக்கிடாதீங்க. இப்ப ரெகக்னிஷன் கொடுத்ததா சொல்றாரு. ஒன்லி மெட்ராஸ் சிட்டிக்குள்ள மட்டும் தான் நாங்க விற்கிறதுக்கு கொடுத்தோம்னு சொல்றாரு. ரைட், பரவாயில்ல. ஸ்டாம்ப் போட்டு விற்கிறதுக்கு கொடுத்தோன்றாங்க. ரைட், அது கூட பரவாயில்ல. முதல் 2010 முதல் ஒரு அப்ளிகேஷனை ரிஜெக்ஷன் பண்றதுக்கு 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன் 2012 ரிஜெக்ட் பண்றதுக்கு 8 மாசம் எடுத்துக்கிட்டாங்க. மூணாவது அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றதுக்கு 10 நாள் எடுத்துக்கிட்டாங்க. முதல் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணது ஒரு குழு ஃபார்ம் பண்ணி விசாரிக்க சொன்னாங்க. ரெண்டாவது அப்ளிகேஷனையும் குழு ஃபார்ம் பண்ணி விசாரிக்க சொன்னாங்க. மூணாவது அப்ளிகேஷன் குழு போடல. ரெண்டாவது முதல் 2லயும் ஓட்டிங் விட்டாங்க, இந்த வாட்டி ஓட்டிங் விடல. ரெண்டாவது பிரபாகரன் நகர் ஒரு பிரசிடண்டா இருக்காரு, இருக்கக்கூடாது. இத்தனைகள் இருக்குது. 13 செக்ஷன் 13 சொல்றாரு அவரு தமிழ்நாடு வெல்ஃபேர் ஃபண்ட் ஆக்ட்ல. அதே 13 பிரிவு 3ல என்ன சொல்லுதுனாக்கா, ஒன்ஸ் டிசிஷன் மேட் வித் ரிகார்ட் டு ரெகக்னிஷன் பை தி பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு தட் இஸ் ஃபைனல். இது அப்ப ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு, கொடுக்க கூடாதுன்னு. இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதான் கேள்வி. அது ஒண்ணு சார். அப்புறம் தடம் மாறினாலாம் வழக்கறிஞர்கள் நீங்க சொன்னீங்க இல்லையா, நிச்சயமா தமிழ்மணி சார்ட்ட தெரியும். அவர் இருக்கிற எம்பிஏல இருக்கவங்க தடம் மாறி இருக்கலாம், எங்களுக்கு தெரியல. ஆனா எம்ஏச்சர் அப்படிலாம் யாரும் தடம் மாறல, வக்கீல் தடம் மாறல மாட்டாங்க. உண்மையிலேயே வழக்கறிஞர்களுடைய கஷ்டம் உள்ள உட்கார்ந்து தெரியாது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போற வழக்கறிஞர்களுக்கும் இந்த கீழ்வை கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற வழக்கறிஞர்கள் தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நம்ம வெளியே உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா தகராறு இப்போ எல்லாம் பேசுறாங்க. ஏன் தகராறு யாரும் பாக்குறது இல்ல. அதனால வழக்கறிஞர் எந்த காலத்தையும் தடம் மாறல, நிச்சயமா அவங்க தடம் மாறவும் மாட்டாங்கன்றது ஒரு வலிவான செய்தி. நீங்க சொன்ன நீதிமன்றத்தில் வழக்காடுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காவல்துறை அலுவலகத்தை போய் காவல் நிலையத்தை வழக்காடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. காவல் நிலையம் நம்ம வழக்காடுற இடமே கிடையாது. காவல் நிலையம் வழக்காடுற இடமே கிடையாது. காவல் நிலையத்தை வழக்காடி பிரச்சனை வரலாம். நீதிமன்றத்தை வழக்காடுறது பிரச்சனை வர போறது இல்லையே. நிச்சயமா கோர்ட்டுக்கு போலாம், கோர்ட்டுக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும். வக்கீல் நேரம் போய் ஏங்க இல்லீகலா பண்றீங்கன்னு கேட்க கூடாதா? நீங்க எங்க வேணாலும் அப்புறம் இந்த சங்கத்தினுடைய நோக்கத்தை பத்தி சொன்னாங்க. என்ன நோக்கம் இருக்கு சங்கம் ஆரம்பிச்சு? அதுக்கு மேல பார் கவுன்சில் ரூல் இருக்குது. செக்ஷன் 30 ரூல் 34ல ரிவ்யூ பண்ணலாம் ரூல் இருக்குது. நீங்க அப்படியே பார் கவுன்சில் ஒரு கவுன்சில் முடிவுல தப்பு நடந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போகணும். உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது நியாயமா? நீங்க சொன்னீங்க யார் அடிக்கிறேன்னு சொன்னீங்களே, நீங்க பெர்மிஷன் கொடுத்தா நாளைக்கு காலையில அந்த சீடிங்க கொடுக்கப்படும். நம்மளுடைய மெம்பர்ஸ் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் இருக்க மெம்பர் எத்தனை பேர் உள்ள வந்து அடிச்சிருக்காங்கன்னு டிவில இருக்குது, வீடியோல இருக்குது. நான் வேணா கொடுக்க மாட்டீங்க, நம்ம ரீரைட் பண்றீங்களா, கரெக்ட் பண்றீங்களா, ஃபில் பண்றீங்களா, இலக்கணாவை எது கொடுக்கல, எது ஆர்டர் காப்பி கொடுக்கல சார். ரெகக்னிஷன் நீங்க கொடுத்தீங்களா, அந்த ஆர்டர் காப்பி கொடுங்க. எது கொடுக்குறீங்க சார்? ஆர்டர் இல்ல சார், அதுதான் சொன்னேன் சார். மினிட்ஸ் ரெடியா இருக்கு. நேற்று நான் கையெழுத்து போட்டேன், நீங்க காலையில நாளைக்கு வாங்கிக்கலாம். ஒரு நாள் திரு செல்வம் எழுப்பக்கூடிய கேள்வி, நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் யாரும் தாக்கல் நடத்தலன்னு சொன்னீங்க. திரு செல்வம் சொல்றாரு யார் யார் தாக்குனாங்க சிசிடிவி புட்டேஜ்ல இருக்குது, அதை பகிரங்கப்படுத்தலாமா, உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? நாளைக்கு கொடுக்க போன டிவில போட சொல்லலாம். மதுரையில இருந்து வந்த வழக்கறிஞர்கள் வக்கீல் இருக்கிறார், அவர் தான் சொல்லிட்டே இருக்காரு. வக்கீல் தாங்க, நான் வக்கீல் இருக்கேன் காமிங்க. நீங்க பாருங்க, நீங்க உட்கார்ந்து பாருங்க. நியாயமா? நீங்க உங்க தலைமையில் நடந்திருக்கு, இது நியாயமா சொல்லுங்க. பாருங்க, வக்கீல் செய்யற வேலையாது, தலைவர் செய்யற வேலையாது. உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களுடைய எல்லாமே அந்த பார் கவுன்சில் இருக்கு. இது நம்மளுடைய கோயில், இது நம்முடைய கோயில். நம்ம பண்ணலாமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பண்ணலாம் சொல்ல சார். ஒரு தாய் துரோகம் செய்வது என்ன செய்வாங்க? கேட்காம இருப்பாங்களா? சரி, எதுக்கு டிவைட் பண்றீங்க? வழக்கறிஞர்கள் எதுக்கு பிரிக்கிறீங்க? நாங்க பிரிக்கல. ஸ்பெஷல் கோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் வாங்கிருக்கீங்களே, அது நீங்க பிரிக்கலையா? இந்த இருக்கு டாக்குமெண்ட் சார், நீங்க இருக்கீங்க 52வது மார்க் வந்து மெம்பர் 52வது நீங்க தான் சொன்னீங்க. என் பேர்ல இருக்க சங்கம் சார். சார் ஸ்பெஷல் கோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் மெம்பர் நீங்க மெம்பர் உறுப்பினர், நீங்க பிரசிடென்ட், நீங்க தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தை மட்டும் எதிர்க்கிறது காரணம் என்ன? எனக்கு தெரியாது. நான் முக்கியமான விஷயத்தை பதிவுக்கு விரும்புறேன் சார். ஏன் நீதிமன்றத்தை நாடாம வன்முறையில் இறங்குறாங்க காரணத்தை சொல்றேன். ஏன்னா சமீபத்தில் சொல்லுங்க என்ன காரணம்? நீதிமன்றத்தை நாடாம லாசன்ஸ்ல வராங்களா, டபுள்ல வராங்களா சார்? அப்ப சொல்றாரு, அப்ப நீங்க பிரிக்கலையா? படைக்கலையா சார்? பாஸ் சார், பிரசிடென்ட் சார், நீங்க சொல்லிருக்கீங்க நாளை
மறுதினத்துக்குள் பார் கவுன்சிலை நாங்க நீங்க மீட்டிங்கை கூட்டவில்லை என்றால் இப்ப நீங்க வந்து நிர்பந்தம் பண்றீங்க. எப்படி நாங்க பார் கவுன்சில் மீட்டிங்கை கூட்டணும்னா ப்ரொசீஜர் இருக்குது, அதுபடிதான் பண்ண முடியும். நீங்க நாளை மறுதினம் கூட்டி இதை வித்ரா பண்ணலாம், இது உங்க ப்ராப்பர்ட்டி, நீங்க தூக்கி எறியலாம், நீங்க தீ வைக்கலாம், இது உங்க ப்ராப்பர்ட்டி. உங்களுடைய கோயிலை நீங்க உடைக்கலாம், சட்டத்தை மீறி செயல்படுங்க கேக்குறீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுவான்னு கேக்குறீங்க. இதற்கு முன்னால் வழக்கறிஞர்கள் எப்போதும் அத்துமீறி இருந்து அதை நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளவு தூரத்துக்கு போகுமா? வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு முறை நீதிமன்றத்தில் முட்டை வீசப்பட்டது, வழக்கு நடக்கும் போது நீதிமன்ற சேம்பர் பூட்டப்பட்டது, இதற்கு பல சமயம் நடந்திருக்கும் போது அதுக்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லையா? அதற்கெல்லாம் நீதிபதிகள் குமரல் இல்லையா? நீதிபதிகள் தாக்கப்பட்ட போதும் நீதிபதிகள் மீது ஒரு அத்துமீறல் நடந்த போதும் நீங்கள் அமைதியா இருந்து விட்டு, பார் கவுன்சில் அமைதியா இருந்து விட்டு, இன்னைக்கு உங்களுடைய அலுவலகம் தாக்கப்படும் போது சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்டுவான்னு கேக்குறீங்க. நீங்க சொல்றீங்க கரெக்ட். நான் வந்து 2011 சேர்மனா வந்தேன். நான் வந்த பின்னாடி இன்றைக்கு கோயம்புத்தூர்ல ஃபேக் கோர்ட் நடத்துறாங்கன்னு சொல்லி அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து 3 வருஷம் கன்விக்ஷன் கொடுத்திருக்கேன். சைதாப் நம்ம எக்மோர் கோர்ட்ல இப்ப சமீபத்தில் மர்டர் நடந்தது, அதுல 5 பேர் நான் ப்ரோஹிபிட் ஆர்டர் பண்ணிருக்கேன். நம்ம ஹைகோர்ட்டுக்குள்ளே நடவடிக்கை எடுத்து சொல்றீங்க. என்னுடைய கேள்வி சைதாப்பேட்டையில எக்மோர்ல கோயம்புத்தூர்ல என்னுடைய கேள்வி உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஊர்வலம் போகக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, மைக் செட் வச்சு பேசக்கூடாது, ஸ்பீக்கர் வச்சு போடக்கூடாதுன்னு நீதிபதிகள் கரடியா கத்திருக்காங்க 100 முறை. இப்ப பிரபாகரன் பண்ணாரு, இப்ப பால் கனகராஜ் பண்ணாரு, 2 பேருமே இந்த 10 நாளுக்குள்ள பண்ணாங்க. அதை நீங்க கண்டிச்சீங்களா? அவங்க மேல நடவடிக்கை எடுத்தீங்களா? அது வந்து அவங்க ஊர்வலம் போகலான்றது வந்து ஒரு லிமிட் தான். அவங்களுக்கு ஊர்வலம் போக கூடாது, ஊர்வலம் போக கூடாதுன்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பல முறை சொல்லியிருக்காங்க, உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க, கருத்தா தெரிவிக்கல, உத்தரவு ஆர்டரா பிறப்பிச்சிருக்காங்க. பார் கவுன்சில் அதை மதிச்சதா? கண்டிப்பா எல்லாத்தையும் நாங்க வந்து யாரும் மதிக்காம இல்ல. நேத்து அவர் மைக் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு, அதற்கு 4 நாள் முன்னாடி இதே பிரபாகரன் மைக் செட் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு. உயர்நீதிமன்ற வளாகம் ஒரு மயிலை மாங்கோலை பொதுக்கூட்டம் நடத்தக்கூடிய இடமா தான் இருக்குது, இருக்கக்கூடாது. மாங்கோல்ல அல்ல அதே சமயத்தில் நீங்க வந்து மைக் வச்சு பேசக்கூடாது, மீட்டிங் பேசக்கூடாது. நாங்க போய் மயிலை உத்தரவு மயிலை மாங்கொல்லையில ஆமா மயிலை மாங்கொல்லையும் சேப்பாக விருந்தினமாலை முன்னாடிதான் நீங்க பண்ண முடியும். உயர்நீதிமன்றத்தில் பண்ண எங்களுக்கு எதிராக, அதாவது ஜனநாயக முறையில் அமைதியான முறையில் நான் எங்கேயாவது தப்பு கிடையாது. எங்கேயாவது கொள்ளையடிச்சேன்னா என்னை சிறையில் அடைப்பீங்க. ஏன் கொள்ளையடிச்சு சட்டப்படி குற்றம். உயர்நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, பொதுக்கூட்டம் போடக்கூடாது, மைசூர் போடக்கூடாது, உயர்நீதிமன்றம் சொல்லுது, உத்தரவு பிறப்பிக்குது, நீங்க மீறுவீங்க. கேட்டா உங்களுடைய உரிமை சொல்லுவீங்களா? உயர்நீதிமன்ற உத்தரவை, நீதிபதி உத்தரவை நீங்க மதிக்கல, நாங்க மதிக்கணுமா? அப்படி அதாவது வந்து எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல போராட்டங்கள் நடத்தலாம். அங்கீகாரம் கிடைக்கிறதுனா எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் கிடையாது. அதான் நான் சொல்றேன், 2 சங்கத்துக்கு இடையில இப்ப அவங்களுக்குள்ள இது வந்து ஒரே தீர்வு நீதிமன்றத்துக்கு போவதுதான். ஆனா நீதிமன்றத்துக்கு போகாமல் வன்முறைக்கு வித்திருவது காரணம் என்ன? நீதிபதிகள் நியமன விவகாரம் தொடர்பா உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்புறம் 4 நாள் முன்னாடி உங்களுடைய சங்க தலைவர் திரு பிரபாகரன் இருக்கா மைக் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாரு? புரியல நீங்க திரு பிரபாகரன் ஒரு 4 நாள் முன்னாடி அதே உயர்நீதிமன்ற வளாகத்துல மைக் செட் போட்டு பிரச்சாரம் லெவல்ல வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து அலகாபாத்ல ஒரு நீதிமன்ற வளாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். யார் வழக்கு யாரும் ஆதரிக்கிறாங்களா? அது யாரும் ஆதரிச்சாங்களா? நல்ல விஷயம், சுட்டுக் கொள்வது யாரும் ஆதரிச்சாங்களா? அது எதிர்த்து அகில இந்திய அளவில் பண்ணிருக்காரு. ஆதரவு தெரிவிச்சு நாங்க வந்து அது வன்முறை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். எங்க வழக்கறிஞரா ஒரு நீதிமன்ற இடத்துல சுட்டுக் கொள்றப்ப நாங்க போய் மயிலை மாங்கல் இல்லங்க போராட்டம் நடத்த முடியும்? நீதிமன்ற வளாகத்துக்குள்ள ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கப்ப அது எங்களோட வாய்ஸ், எங்களுடைய உணர்ச்சியை காமிக்காம எப்படி இருக்க முடியும்? உணர்ச்சியை காட்டுறது இல்ல சார் வழக்கறிஞர் வேலை, இல்ல சார். அறிவை காட்டுறதா வழக்கறிஞர் வேலை, உணர்ச்சி வசப்படுறதா வழக்கறிஞர் வேலை. சுட்டுக் அதுக்கான எங்களோட ஜனநாயக ரீதியான வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாதா? நீதிமன்றத்துடைய கருத்து எங்க? நீதிமன்றத்தோட உத்தரவு எங்க? எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ல வந்து போராட்டங்கள் நடத்தலாம், நீதிமன்றத்தை புறக்கணிக்கலாம். உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு சார். இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் நாங்க இந்த மாதிரி செயல்படுறோம்னு இவர் சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டா இந்த வழக்கறிஞர் மீது என்ன மாதிரியான மரியாதை பாக்கி இருக்கும்? ஒரு 2 நிமிடம் குறுக்கீடு இல்லாமல் என்னை அனுமதிக்க வேண்டும். கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த நிகழ்ச்சியில. தாங்கிக் கொள்கிற பக்குவம் எனக்கு இருக்கும், கடவுள் அளிப்பார் என்று நம்புகிறேன். எந்த வழக்கறிஞருக்கும் கோர்ட்டை புறக்கணித்து வெளியே இருக்கிற அதிகாரம் இல்லை. வழக்கறிஞர் கோர்ட்டில் இருந்தால்தான் வழக்கறிஞர். இது ஃபேக்டரி அல்ல, பள்ளிக்கூடம் அல்ல.
புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர் சொன்ன நண்பர் செந்தில் சொன்ன நண்பர் செந்தில் சொன்ன அதே காரணத்தை நான் சொல்லுகிறேன். நாளை ஒரு மருத்துவரை காஷ்மீரில் சுட்டுக் கொன்று விட்டால் இந்தியாவில் இருக்கிற அவ்வளவு மருத்துவர்களும் நாங்கள் ஆபரேஷன் செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டால் 550 பேர் மாண்டு போனால் யார் பொறுப்பு? அது ஆர்டினரி சிச்சுவேஷன், எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் என்றெல்லாம் நாம் சொல்லுகிற ஆங்கில வார்த்தைகள், அதற்கு மரியாதை கிடையாது. எந்த வழக்கறிஞருக்கும் கோர்ட்டை புறக்கணிக்கிற அதிகாரம் கிடையாது. செயல்படுத்த வேண்டியது பார்க்க, அவர்கள் செயல்படுத்துவது இல்லை. பல்வேறு காரணங்கள். இதே காரணத்திற்காக நீங்களே வந்து அனுப்பீங்க, அப்புறம் இதே காரணத்திற்காக, இந்த அங்கீகாரம் கொடுத்த காரணத்துக்காக சின்ன குழந்தைகள் நேற்று அடித்தால் நினைத்து இன்றைக்கு நாளைக்கு முழுவதை போல ஒரு வாரத்திற்கு முந்தி ஒரு நாள் பாய்க்காட், ஃப்ரைடே ஒரு எதற்காக 2 நாட்கள். இன்னொன்று, ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் போராட்டம் செய்வோம், முற்றுகையிடுவோம் என்று அழைத்து போனால் மிக நிச்சயமாக 500 பேர் போனால் கற்பன் போது எரிக்கப்பட்டிருக்கு இதே பார்க்க இருந்தால் 50 பேர் அல்ல, 500 பேர் போனால் மிக நிச்சயமாக 50 பேர் நிலை மாறி உணர்ச்சி வசப்பட்டு அடிக்க செய்வார்கள் என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்த போராட்டம் நடத்த வேண்டியதுதான் ஒரு பொறுப்புள்ளவர்களுடைய கடமையை தவிர அங்கு கொண்டு நிற்க வைத்தால் அதுதான் நடக்கும். அதை அவர் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இது முதல் முறையல்ல. இதே இடத்திலிருந்து திரு பால் கடகராஜ் சொன்னார், தலைமை நீதிபதியுடைய அறையிலே சட்டம் போட்டவர்கள் எங்களுடைய அனுமதியை பெறவில்லை, நாங்கள் உங்களிடம் சொன்னார். 11 மணி வரைக்கும் நான் கேட்டுக் கொண்டிருந்தேன். இப்ப மீண்டும் சொல்லுகிறால் நான் அதை ஆதரிக்கவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை. நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இதை செய்தால் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் போய்விடுவார்கள். தயவு செய்து நான் எக்மோரில் நடந்த கொலைகள் ஹைகோர்ட்டுக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த கடமை எனக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது, செந்திலுக்கு மிக விரைவில் வந்துவிடும். நான் யாரையும் வருத்தப்படுத்த சொல்லவில்லை. இந்த சூழ்நிலை தொடருமானால் அந்த நிலைமை வந்துவிடும். தயவு செய்து தடுங்கள். திரு கனகராஜ், உங்களுடைய இறுதியான கருத்து, நேரம் இல்ல, நிகழ்ச்சி முடிக்கட்டும். உங்களுடைய இறுதியான சுருக்கமான கருத்து. இல்ல ஒரே நிமிஷம், இதுல இவருக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். எந்த ஒரு முடிவும் பால் கனகராஜ் என்ற தனிப்பட்ட மனிதன் எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல. முற்றுகை போராட்டமாக சரி, உண்ணாவிரதமா இருந்தாலும் சரி, நீதிமன்ற புறக்கணிப்பா இருந்தாலும், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்படுகின்ற முடிவு என்றது அவர் சரியா புரிஞ்சுக்கணும். இது நான் எடுக்கிற முடிவுல என்னுடைய சொந்த பிரச்சனை இல்லை. ஒண்ணு. இறுதியான கருத்து கேட்டிருக்கீங்க, சொல்லிடுறேன். அதாவது தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் திரு செல்வம் அவர்கள் தவறான வதந்திகளை பரப்ப முயற்சி செய்யறாரு. எனக்கும் ஏதோ பிரபாகரன் ஈகோ கிளாஸ். இது ஈகோ கிளாஸ் கிடையாது. இது ஈகோ கிளாஸுக்கும் பொதுக்குழுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது எம்எச்ஏக்கும் டிஎன்ஏக்கும், டிஎன்ஏன்றது ஒரு சங்கமே கிடையாது, ஒரு தனிநபர் சங்கம். அது அங்கீகாரம் கொடுக்க தவறுன்னு சொல்றோம். அவர் சரின்னு சொல்லணும். சரின்னு சொன்னா அந்த மினிட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தா நாங்க கோர்ட்டுக்கு போறோம். கோர்ட்டுக்கு போக வைக்கிறதுக்கு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது சட்டப்படி 2 முறை நிராகரிக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அனுமதி 3ஆம் முறை கொடுத்ததற்கான மர்மம் எங்களுக்கு என்னன்னு தெரியல. அதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கான சட்டப்படி சொன்னாரு. அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு நிமிஷம், பக்கத்தில் இருக்க கர்நாடகாவில் ஒரு கோர்ட் சென்டர், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு அந்த கேம்பஸ்க்குள்ள ஒரே அசோசியேஷன், சைதாப்பேட்டைனா அங்க ஒரே அசோசியேஷன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் இருக்குது. அதுக்கு செய்யலாமா? நீங்க எல்லா தலைவர்களும் ஒற்றுக்கொள்கிறீர்களா? எந்த பிரச்சனையும் இருக்காது. அடிப்படையான விஷயம் பார்க்க வேண்டியிருக்குது. வழக்கறிஞர்கள் இது போன்ற செயல்படுவது சட்டத்தை தன் கையில் எடுப்பதாக பார்க்கப்படுகிறதா? விவாதம் இங்குவாறு இருக்க மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? வழக்கறிஞர்கள் சட்டத்தை தன் கையில் எடுக்கிறார்களா? மக்கள் பார்வை இப்போது. சட்டத்தை கையில் எடுக்கிறார்களா வழக்கறிஞர்கள் என்ற கேள்விக்கு ஆம் என்று 80% மக்களும், இல்லை என்று 5% மக்களும், இது வழக்கமான நடவடிக்கை தான் என்று 15% மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டத்தை வழக்கறிஞர்கள் கையில் எடுக்கவில்லை என்று 5% மக்களும், வழக்கமானதான் புதுதல்ல என்று 15% மக்களும், ஆம் வழக்கறிஞர்களே தங்கள் கையில் சட்டத்தை எடுத்துக் கொள்கிறார்கள் என்று 80% மக்களும் தங்களுடைய கருத்தை பரிசீலித்திருக்கிறார்கள். இந்த மக்களுடைய கருத்தை இந்த சபைக்கு நான் முன்வைக்க விரும்புகிறேன். 80% மக்களுக்கு வழக்கறிஞர்கள் பற்றிய பார்வை எவ்வாறு இருக்கிறது என்பது நான் ஏற்கனவே நிகழ்ச்சி சொன்னது போல வழக்கறிஞர்கள் பணி என்பது
தன்னுடைய அறிவை, தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய நிதானத்தை பயன்படுத்த வேண்டிய விஷயம். எப்போது வழக்கறிஞர்கள் தங்களுடைய உடல் பலத்தையும் ஆள் பலத்தையும் நம்ப துவங்கிவிட்டார்களோ அப்போ நிச்சயமாக இந்த நாட்டுடைய நீதி பரிபாலன முறையிலேயே மக்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். ஆள் பலமும் பணபலமும் படைபலமும் அல்ல, அறிவு பலம் மட்டும்தான் வழக்கறிஞர்கள் சிறப்பு சேர்க்கும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். வழக்கறிஞர்களுக்கும் தெரியும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.